பி கேரன் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஆஃபர். அவன் தளபதி நான் வரும்போது நான் ரேம்ப் மேலே ஏறி ஓடிடுவேன். ஓடும்போது பவுன்சர் கீழே தூக்கி போட்டுருவாரு. இது வந்து முழுக்க முழுக்க சித்தரிக்கப்பட்ட ஒரு பொய்யான ஒரு வழக்கு. இது எல்லாமே தளபதியோட பேரை கெடுக்கிறதுக்காக. என் பேர் அஜய். நான் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் தாலுக்கா சரவணபுரம் கிராமம். நாங்கள் 20 நைட்டு 8 மணிக்கு கிளம்பினோம். மறுநாள் காலையில் 8 மணிக்கு நாங்கள் இருந்தோம். நான் ரேம்ப் போகாமல் இருந்த செல்ஃபி வீடியோலாம் என்கிட்ட இருக்குது. அவன் தளபதி நான் வரும்போது நான் ரேம்ப் மேலே ஏறி ஓடிடுவேன். ஓடும்போது பவுன்சர் கீழே தூக்கி போட்டுருவார். கீழே தூக்கி போட்டோடனே நான் இது எட்டையுமே கம்பி பிடிச்சிக்குவேன். எனக்கு ஒன்றும் ஆகலை. தேவையில்லாத இது புகார் பண்ணுறாங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அவங்க இது பொய்யான நியூஸாக பரப்பி நிற்கிறாங்க. இது யாரும் நம்ப தேவையில்லை. இங்கேருந்து சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போனோம். எப்படி நான் தளபதிகிட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் சொன்னால் கூட்டம் அதிகமாக இருக்குது, பவுன்சர் என்ன தூக்கி போட்டுருவாங்க, அதனால் கிட்டலாம் எதுவும் போய்க்காத அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் இவன் பார்க்குற ஆர்வத்தில் இருந்தான். கிட்ட தளபதி வரும்போது பார்த்துட்டு கிட்ட ஓடி போயிட்டான். தூக்கி போடும்போது அவன் கீழே தான் நானும் நின்றுட்டு இருந்தேன். அவனை பிடிச்சி நேற்று எதனா அடிபட்டுச்சுன்னு அந்த ஸ்பாட்லேயே கேட்டேன். அவனுக்கு எதுவும் அடிப்படலைண்ணா அப்படின்னு அங்கேயே சொல்லிட்டான். இவனுக்கு ஆனால் அடிபட்டிருந்தா கூட நாங்கள் அங்கேயே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் என்ன காட்ட போகிறோம். ஆனால் தூக்கி போட்டது இவர் தான். ஏன்னா இவர் கூட நிறைய பேர் போனாங்க. ஆனால் அந்த வீடியோவில் அந்த பையன் காமிக்கிற அந்த பையன் இவர் தான். அந்த சரத்குமார்ன்ற ஒருத்தர் ஒரு பொய்யான வழக்கை சுமத்திட்டு இருக்காரு தளபதி மேலே. அது தளபதி மேலே ஒரு பழி சுமத்தணுன்றதுக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் தூக்கி போட்டான்னு சொல்கிறாருங்களா, அவர்கிட்ட ஒரு ப்ரூஃப்மே இல்லை. ஒரு ஃபோட்டோஸோ ஒரு வீடியோ ஒரு செல்ஃபி வீடியோ எதுவுமே இல்லை. ஆனால் எங்ககிட்ட நாங்கள் இவர் கூட்டிகிட்டு போகும்போது இங்கேருந்து ஸ்டார்டிங்கில் வண்டியில் ஏறும்போது இருக்கிற வீடியோலேருந்து ஃபோட்டோலேருந்து அங்கே போய் ரேம்ப் பார்க் பக்கத்தில் எடுத்துக்கிற செல்ஃபி வீடியோவில் எல்லாமே நாங்கள் பதிவாகிருக்கு. எல்லா ஆதாரமும் எங்கள் செல்லில் இருக்குது. ஓகேங்களா. ஆனால் அந்த பக்கமாக அவர் வச்சுட்டு இருக்க சரத்குமார்ன்ற இளைஞரும் அவங்க அம்மாவும் பொய்யான வழக்கு தளபதி மேலே போட்டு அவரோட பேரை கெடுக்கிறதுக்காகவே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது. அவங்க பண்றது எதுவுமே. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு ஆதாரமும் கிடையாது. இந்த மாதிரி பொய் வழக்கு போறவங்க மத்தியில காவல்துறை அவங்க மேலே முதல்ல நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இப்போ ஆளாளுக்கும் கேஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு உண்மை எதுனே தெரியாம ஒரு ஆதாரமும் எதுவுமே இல்லாம காவல்துறை அந்த கேஸ் எடுத்துருக்கு. அதுக்கு உரிய ஆதாரம் கண்டிப்பா வேணும். இந்த மாதிரி பொய் வழக்கு போறவங்க மேல கண்டிப்பா ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். ஏன்னா பாதிக்கப்பட்ட இளைஞன் யாருமே கிடையாது. இங்க இவரு தான் அங்க தூக்கி போட்டாரு. தூக்கி போட்ட இவங்க அம்மாட்டி நாங்க பேசிட்டோம். எந்த அடியும் படலை. ஏன்னா நான் தான் அவர் கூட்டிட்டு போனேன். அதனால அவர் கூட்டிட்டு வர முழு பொறுப்பு என்னோட தான். அதனால நான் அங்கேயே அவர் கேட்டேன், அடிபட்டிருக்கான்னு கேட்டேன். எந்த அடியும் படலைன்னு சொல்லிட்டாரு. தூக்கி போட்டது இவர் தான். ஆனா இவருக்கு எதுவும் ஆகல. தேவையில்லாம அவர் மேல பொய் வழக்கு போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தளபதியோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். இன்னைக்கு அவர் அரசியல் வந்தது நிறைய கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே அவர் மேல பொய் வழக்கு போட்டு அவர் மேல கெட்ட பேர் உண்டாக்கணுன்றதுக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுல யாராச்சும் கூட ஒண்ணு பண்ணிருக்கலாம். இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை. இன்னைக்கு அவர் வளர்ச்சி யாருக்கெல்லாம் பிடிக்கல எல்லாரும் ஒன்னாலும் செஞ்சிருக்கலாம். அதனால ஒரு பொய்யான வழக்கு போட்டிருக்காங்க. அந்த சரத்குமார் என்ற இளைஞர் மேல கண்டிப்பா காவல்துறை நடவடிக்கை எடுத்தே ஆகணும். ஏன்னா இது ஒரு பொய் வழக்கு. நாங்க போயிட்டுன்றது எல்லா ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. வீடியோல ஆடியோ எல்லா ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. அது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நீங்க எல்லாத்தையும் பாருங்க. அதே மாதிரி அந்த சரத்குமார் என்ற ஏதாச்சும் ப்ரூஃப் இருந்தாலும் காட்ட சொல்லுங்க. போனாருன்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் காட்ட சொல்லுங்க. நேற்று கூட அந்த வீடியோ ஒன்று பார்த்தேன். அவரு நான் போனேன்னு தான் சொல்றாரு ஒழிய அவர்கிட்ட அந்த வீடியோவோ இல்லை ஆடியோவோ எதுவுமே காட்ட மாட்டாரு. அவங்க அம்மாவும் அதான் சொல்றாங்க. மொபைலே இல்லைன்றாங்க. அப்படி போனதுக்கான ஆதாரமா இருக்கும். நான் எங்க கூட்டிட்டு போனது எல்லா ஆதாரமா இருக்கு. இந்த ஷர்ட் அதான், இந்த பேண்ட் அதுதான், அந்த போட்டிருக்க துண்டு, அவர் கையில கட்டிருக்க அந்த கிரீன் கலர் கயிறு எல்லாமே அங்கதான் இருக்கு. அந்த தூக்கி போடும்போது அதுல இந்த கயிறு தெரியும். எல்லாமே நோட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவர் பங்கு அவர் வச்சிருக்காரு. இவன் ஷார்ட்டா முடிவிட்டு இருக்கான். அவர் பங்கு வச்சிருக்காரு. 2 நாள்ல எப்படி பங்கு வச்சு அவ்வளவு பண்ண முடியும்? இது எல்லாமே தெரியும். இது முழுக்க முழுக்க சித்தரிக்கப்பட்ட ஒரு பொய்யான ஒரு வழக்கு. இது எல்லாமே தளபதியோட பேரை கெடுக்கிறதுக்காக. இது எதுவுமே உண்மையாகாது. இதை நான் எங்க வேணாலும் ப்ரூஃப் பண்றேன். எந்த இடத்துக்கு வேணாலும் ப்ரூஃப் பண்றேன். நாங்க எல்லாம் தயாரா இருக்கிறோம். நான் எங்க மாவட்டம் ஒன்றிய எல்லாத்தையும் பேசிட்டேன். அதனால இது இந்த இஷ்யூ பத்தி நான் வெளியில பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா இது தளபதியோட பேர் நம்மளே கீழே வந்தோன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா தளபதி பேர் கெட்ட பேர் ஆயிடுறதுக்கு நான் தான் சொன்னேன். ஆனா இந்த தளபதிக்கு இது வேற மாதிரி இப்போ கெட்ட பேராக உண்டாக்குறாங்க. அதனால நாங்க எங்க வேணாலும் சொல்றது தயாரா இருக்கிறோம். தம்பி எங்க வேணாலும் வரான்னு சொல்லிட்டாரு. அவன் வீட்லயும் நாங்க பேசிட்டோம். இது எங்க வேணாலும் ப்ரூஃப் பண்றது தயாரா இருக்கிறோம். வி கேரன் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஆஃபர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.